கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன். இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது. ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில அவர் கொடுக்குற ஆர்ஆர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம். சரத்குமார் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன். ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை செதுக்கினது ஆர்கே செல்வமணி சார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து 34 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்வமணி அவர்கள். இன்னமும் அந்த வீரியம் வீரியம் குறையாம இருக்கு. நிச்சயமா அது குறையாம அடிப்பார். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும். நான் ரொம்ப பேசிக்க விரும்பல. நான் வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை, மக்களாலும் மோகிக்கப்பட்டார். எப்படி கிளைமாக்ஸில் வசனம் சொல்றார், யாகத்தனிகான் வசனம், ஐயோ 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 வண்டியில் வரும், ஹெலிகாப்டரில் அங்கேருந்து ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வரும், 40-50 பக்கம். அவர் மல்லியம்பட்டி மாதவ அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியா அந்த அது என்ன இது மாரத்தான், என்ன ரேஸ் அது, மாரத்தான் இல்லை, கையில் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்களே, ரிலே அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாலை 5 மணி ஆகும். கூப்பிட்றான் மனுஷன், எங்கேயாவது குதிரை கடியில் உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன், என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு வசனம். நீங்கள் கேட்டது அதான் வீரப்பன். அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக்ஸில் காமிச்சிருந்தாங்க, அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் மட்டும் தான் பண்ணாங்க. அவனை நிச்சயமாக சாகடிச்சிருக்க முடியாது. திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கதாபாத்திரமாக அல்ல, உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு, தண்ணியெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, எவனும் டேம் கட்டுறதை பற்றி யோசிக்க மாட்டான். இப்போ மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான், வருவேன். நன்றி. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படம் அதில் தான் வந்து அந்த சாங்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் போடுவாங்க. இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த சாங்கை 3 தடவை திருப்பி போட்டாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாக்க நான் போய் ஸ்க்ரீன் மேலே போய் ஆடி இருப்பேன், அப்படின்னு. அது இப்போ பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெலாம் அப்படியே நட்டுக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமாக இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறான். இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி சார், செல்வத்துள் செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக, ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா, அலிபாபா 40 திருடர்கள், ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் 91 இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் நியூஸ்லலாம் வந்து இதை பார்த்தேன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேப்டன் நான் உங்கள் கூட மரியாதை படத்தில் நடித்தேன், ஒரு சீன் தான் நடித்தேன். இப்போ வரைக்கும் அந்த சீனு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் உங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் கூட ஓப்பனிங்கில் படைத்தலைவன் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன், யாருமே இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு 2 வரிகள் போடுவாங்க. அதில் கூட அந்த மரியாதை படத்தில் வர வரிகள் அதில் அந்த சீன் அதில் போட்டு காட்டியிருக்கீங்க. கேப்டன், நீங்கள் மறைந்தாலும் இன்றும் பலரது மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கீங்க. எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய 100வது படம், கேப்டனோட 100வது படம் ஓடி இருக்கு. இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே 100வது படம் ஓடினதில்லை. அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்கள். மன்சூர் அலிகான் அண்ணன் பெறவாகரா அப்படின்றாரு.
அப்போ அந்த 90 பார்த்தவங்களுக்குலாம் இந்த நடிகரப்பா ஐயோ படுபாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுவாங்களாம். இப்போ நானும் அவரும் நண்பர்களாக இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை. ஆனால் அப்போ எல்லாரும் அவ்வளோ பயந்துருக்காங்க. அவரை ஓப்பனிங் ஷாட்டு காட்டும் போதே முகத்தில் ரத்தம் தெரிக்குது. அப்படி கேப்டன்னால வாழ்ந்தவங்க இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கவங்க நிறையா பேர். கேப்டன், உங்களுடைய புகழ் எப்பவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க.